நான் ஒரு வெற்றியாளன் ஆன்மீக பக்கத்திற்கு வரவிருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நான் பேச போகிறது பால் ஒரு தாவர உணவு. தாவர உணவுனா என்ன? இப்போ பால் இப்போ மாடு புல் மேயுது. அந்த புல்லோட சாறு தான் ரத்தத்தில் கலக்குது, ஜீரணமாயிட்டு ரத்தத்தில் கலக்குது இல்லையா? அப்போது இந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த புல்லோட அந்த தாவர உணவு அதை மறுபடியும் பாலாக பிரித்து எடுக்குது. பிரித்து எடுத்து தான் உங்களுக்கு பாலாக கிடைக்குது. ரத்தத்தில் பால் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் எல்லாமே சேர்ந்தது தான் ரத்தம். பாலாக இருந்தாலும் அது கோமியமாக இருந்தாலும் எல்லாமே சேர்ந்தது தான் ரத்தம். அதெல்லாம் பிரிஞ்சு தான் வரும். ரத்தத்துலேருந்து பிரியணும், மூணாக பிரியும். ஒன்று கழிவுகளில் சாணம், மாட்டு சாணமாகவும் கோமியமாகவும் பிரியும். அதோட பாலாகவும் தனியாக பிரியும். அப்போது இந்த ரத்தத்தில் இருக்கிறது 2 கழிவு பகுதியாகவும், இன்னும் ரத்தத்தில் இருக்கிறது மூச்சு விடுறதன் மூலமாக வேற ஒரு கழிவாகும். இந்த தாவர உணவுலேருந்து எடுக்கப்பட்ட இந்த அதெல்லாமே பாலாக பிரிஞ்சு தனியாக நமக்கு கிடைக்குது. இப்போ மாட்டுக்குள்ளே எந்த ஒரு விலங்குக்குள்ளேயும் இத்தனை கழிவுகள்லாம் சேர்ந்தது தான். ஆனால் பால் தூய தாவர உணவு. அப்போ இந்த தாவர உணவு இது ரத்தத்துலேருந்து எடுத்தாலும் அது தாவரத்தை தான் எடுக்கிறோம். தாவரத்தினோட அந்த சாறு தான் அது மறுபடியும் பிரிஞ்சு நம்மக்கிட்ட வருது. பிரிஞ்சு நமக்கு பாலாக கிடைக்குது. அது மாட்டு பாலாக இருந்தாலும் கழுதை பாலாக இருந்தாலும் அது தூய ஒரு தாவர உணவு தான். வெற்றிவேல் வீரவேல். நான் இப்போ பேச போகிறது மனிதன் ஒரு தாவர உண்ணி. தாவரத்தை உண்டு வாழ்பவன் தான் மனிதன். அது எப்படி அப்படின்னு பார்த்தா, மனிதன் எப்பயுமே உடல் சூடு, உடல் வெப்பம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப அதிகமான வெப்பமும் தாங்க முடியாது, ரொம்ப கம்மியான வெப்பமும் தாங்க முடியாது மனிதனால். அப்போ இந்த வெப்பம் சரியான வெப்பமாக இருக்கணும். அப்புறம் மனிதன் நீர் அருந்தும், நீர் குடிக்கும். இப்போ தண்ணி குடிக்கிறது எப்படி குடிக்கிறோம்? மனிதன் நம்மளாம் எப்படி தண்ணி குடிக்கிறோம்? நிறைய குடிக்கிறோம். நிறையன்னா இப்போ நான் தண்ணி தாகம் முடிகிற வரைக்கும் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்போம். 1 லிட்டர் ஆனாலும் நல்லா அப்படியே ஒரு கிளாஸில் எடுத்து தண்ணி எடுத்து குடிச்சிக்கிட்டே இருப்போம். அப்படின்னா நம்ம இப்போ ஆடு, மாடு, கழுதை, குதிரை இந்த மாதிரியான விலங்குகள்லாம் தண்ணியை எப்படி குடிக்கும்னா நிறைய குடிக்கும், வயிறு நிறைய குடிக்கும். அப்போது நாமெல்லாம் இந்த இனத்தோட, தாவர உண்ணியோட இனத்தோட சார்ந்தவங்க தான் மனிதர்கள். இப்போ தண்ணியை நாமும் அதிகமான தண்ணியை நம்ம குடிக்கிறோம். நமக்கு தேவையானது இப்போது ரொம்ப தண்ணி தேவை இருக்குது, ரொம்ப தண்ணி தேவை இருக்குன்னும் போது நிறைய தண்ணி குடிக்கிறோம். அப்போது நாமெல்லாம் தாவர உண்ணியை சார்ந்தவர்கள். தாவரத்தை உண்டு வாழும் உயிரினம்தான் மனிதன்.
தாவரம் மற்றும் பால் உண்டு வாழும் உயிரினம்தான் மனிதன். மற்ற உயிரினம்லாம் எப்படி? மற்ற இதெல்லாம் இப்போ நரி இருக்குது, நாய், சிங்கம், புலி, சிறுத்தை, ஓநாய், கழுதை புலி, இது போன்ற விலங்குகள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியை நக்கி தான் குடிக்கும். ஏன் இப்படி தண்ணியை அது நக்கி குடிக்குதுன்னா, அதுக்கு தண்ணி தேவை கிடையாது, அதிகமான தேவை கிடையாது. அது இந்த பூனை, நாய், இது எல்லாமே தண்ணியை நக்கி தான் குடிக்கும். ஏன்னா அதுக்கு ஏன் அவ்வளோ தேவை இருக்குது? தேவை கிடையாது. இப்போது ஆடு, மாடு, இது போன்ற விலங்குகள், தாவரத்தை உண்ணும் விலங்குகள் அதிகமான தண்ணியை குடிக்கும். நாமளும் அதுபோல் தான் தண்ணியை குடிக்கிறோம். ஆனால் விலங்குகளை உண்டு வாழும் மற்றொரு விலங்கு, அது பார்த்திங்கன்னா தண்ணி நக்கி தான் குடிக்கும். அதுக்கு தண்ணி தாகம் எடுக்கவே எடுக்காது. அதுக்கு சிறிதளவு தண்ணியே போதுமானது. அது உடல் நீர் வற்றினாலும் அதற்கு தெரியாது. இப்போ நம்ம மனிதர்கள் தாவரத்தை உண்டு வாழும் உயிரினத்தின் வகைகள். நாம் எல்லாமே தாவரத்தை உண்டு வாழும் ஒரு உயிரினம் தான் நாம். நாம் இந்த ஒரு வகையை சார்ந்தவர்கள். இந்த ஆடு, மாடு, நான் சொல்கிறது என்ன, இந்த உணவு பழக்கத்தில் நான் சொல்கிறேன். ஆனால் மனித உயிரினம்ன்றது மிகவும் உயர்ந்தவர்கள்னா சிந்திக்கும் திறனிலும் மற்ற எல்லா உயிரினத்தை விட மனிதன் உயர்ந்தவன் தான். ஏன்னா மனிதனை உருவாக்குறதுக்கு தேவைப்படும் சக்தியை வச்சு ஒரு மனிதனுடைய உருவாக்கக்கூடிய சக்தி எவ்வளோன்னா ரொம்ப அதிகம். சாதாரண ஒரு விலங்குகள்லாம் உயிரை உருவாக்கிடலாம், சாதாரணமான ஒரு சக்தியை வச்சு உருவாக்கிடலாம். ஆனால் ஒரு மனிதனை உருவாக்க வேண்டிய சக்தி ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அப்போ மனிதன் எப்பவுமே உயர்ந்தவன் தான். இப்போ நம்ம நான் ஏன் ஒப்பிட்டு பார்க்குறேன், இந்த விலங்குகளோடு ஒப்பிட்டு சொல்கிறேன்னா, உணவு பழக்கத்துக்காக மட்டும்தான் நான் ஒப்பிட்டு சொல்கிறேனே ஒழிய மற்றபடி வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் விலங்குகளோட மனிதனை ஒப்பிட முடியாது. ஆனால் நாம் என்றைக்குமே நம்ம எண்ணத்தில் என்ன இருக்கணும்னா, ஒரு எறும்பும் ஒரு உயிர் தான், நாமளும் ஒரு உயிர் தான். அப்படின்ற ஒரு ஒற்றுமை அது நமக்கு எப்பவுமே நினைக்கணும். அதுவும் ஒரு உயிர் தான், நாமளும் ஒரு உயிர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது தான் ஒரு சரியான ஒரு எண்ணம். இப்படி தான் நினைக்கணும். ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா மனிதனுக்கு தேவை, மனிதனை உருவாக்குவதற்கான சக்தி எவ்வளோ வேணும்னா ரொம்ப அதிகமாக வேணும். மற்ற இந்த உலகத்தை எல்லாத்தையும் உருவாக்கிடலாம், குறைந்த சக்தியை வச்சு இறைவன் உருவாக்கிடலாம். ஆனால் மனிதனை உருவாக்க வேண்டிய சக்தி ரொம்ப அதிகமானது. இப்போது மனிதன் ஒரு தாவர உண்ணியை சார்ந்த ஒருவர் தான். நாம் எல்லாமே தாவரத்தை உண்ணும் ஒரு உயிரினம் தான் நாம் எல்லாருமே, மனிதர்கள் எல்லாமே. இப்போ தவறான ஒரு வழிகாட்டுதல்களால் மக்கள் தன் உணவு பழக்கத்தை மாற்றிவிட்டார்கள்னு தான் சொல்லணும். ஆனால் உண்மையில் பார்த்தோம்னா நாம் எல்லாருமே தாவர உண்ணிகள் தான். நாம் எல்லாருமே தாவரத்தை உண்டு வாழும் ஒரு உயிரினம், மனிதர்கள் எல்லாமே. இன்னொரு காரணம் என்னன்னா,
இந்த தாவரத்தில் அதிகமான நினைவுகள் இருக்காது, சுய நினைவுகள் அதிகமாக இருக்காது. சுய நினைவுகள்னால் இந்த அரிசி, பருப்பு, கோதுமை, மக்காச்சோளம் இந்த மாதிரியான தாவரத்துக்கு சுய நினைவு அதிகமாக இருக்காது. சுய நினைவுன்னா இப்போது விலங்குகளோட தசைகளில் இருக்கிற சுய நினைவு அதிகம். அது நம்மளுடைய சுய நினைவை பாழ்படுத்தும் தன்மை கொண்டது தான் விலங்குகளோட தசைகள் இருக்கும் சுய நினைவுன்றது. ஆனால் இந்த அரிசி, பருப்பு, கோதுமை, மக்காச்சோளம், கேழ்வரகு, கம்பு இது போன்ற ஒரு தாவர உணவுகளால் கிடைக்கும் இந்த சுய நினைவுன்றது ரொம்ப அரிதானது, ரொம்ப குறைவானது. இதனால் நம்மளுடைய அமைதி, நம்மளுடைய சுயநினைவுக்கு எந்த கேடும் விளைவிக்காது, நன்மை மட்டுமே நமக்கு உண்டாகும். இந்த ஒரு தாவரங்களை உண்டு தானியங்களையும் அரிசி, பருப்பு போன்ற தாவர உணவுகளை உண்பதாலும் நமக்கு நம்மளுடைய சுயநிலையில் இன்னும் மேம்படும், இன்னும் உயர்வு தான் இருக்கும். வெற்றிவேல் வீரவேல்.